இன்றைக்கி ஹலோ ஃபுடிஸ் தமிழில் ரொம்ப ஹெல்த்தியான நண்டு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக மிளகுத்தூள், சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கினாலே போதும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் விடுங்க. இப்போது விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய நண்டு சூப்பு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.